Hello friends, welcome to PMM Smart Features Solution, Ranipet Solar Product Supplier YouTube channel. இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா சோலார் ஆன்-கிரிட் சிஸ்டம். சோலார் ஆன்-கிரிட் சிஸ்டம்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனால் யூஸ் என்ன, அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துங்கிற சோலார் ஆன்-கிரிட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம ராணிப்பேட்டையில் முத்துக்கடை வேம்புலி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் மிஸ்டர் செந்தில் குமரன் கேபிள் டிவி ஓனர் அவருக்கு போட்டு கொடுத்துருக்கோம். இந்த சோலார் ஆன்-கிரிட் சிஸ்டம் மெயினாக யாருக்குன்னா வந்து வீட்டில் ஏசி கீசர் வச்சுங்கிறவங்க, அதே மாதிரி கரண்ட் பில் ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே 3000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கட்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம இந்த பார்த்துங்கிற சோலார் ஆன்-கிரிட் சிஸ்டம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 8 பேனல் 375 லூம் சோலார் 8 பேனல் போட்டு 3 கிலோவாட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 3 கிலோவாட் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக வந்து 12 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ இப்போது இந்த சோலார் ஆன்-கிரிட் சிஸ்டம் எப்படி பண்ணி கொடுத்துருக்கோன்னா, சோலார் ஆன்-கிரிட் ஹை-ரைஸ்டு ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஒரு கீழே ஃபோட்டோ வைக்கிறேன், அதுக்கோசம் வந்து ஒரு 8 அடி ஹைட் போட்டு பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா லூம் சோலார் 370 வாட்ஸ் பேனலு. இது வந்து என்னுடைய டேட்டா ஷீட்டு பின்னாடி இருக்குது, அது பார்த்துட்டு இருக்கேன் டேட்டா ஷீட்டு. ஸோ இந்த லூம் சோலார் பேனல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேனல் வந்து பார்த்திங்கன்னா 1.5 யூனிட் ஒரு நாளைக்கு வந்து 1.5 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ இது மொத்தமாக பார்த்திங்கன்னா 8 பேனலு. ஸோ 8 பேனல்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 12 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ இந்த ஆன்-கிரிட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது டே டைமில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறது வந்து ஈவிக்கு போயிடும். ஸோ அந்த ஈவிக்கு போகிறது வந்து பை டைரெக்ஷனல் மீட்டர், ஒரு எனர்ஜி மீட்டரில் வந்து எவ்வளோ ஈவிக்கு போச்சுன்னு அதை வந்து எக்ஸ்போர்ட்டில் யூனிட்டில் காமிக்கும், இவ்வளோ யூனிட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோன்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம இது பார்த்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல்லேருந்து கனெக்ஷன் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். அதே மாதிரி இது லைட்னிங் அரெஸ்ட் ஒன்று போட்டு கொடுத்துருவோம் எங்களுக்கு. சோலார் பேனல் அதே மாதிரி எர்த்திங்கும் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த சோலார் பேனல்லேருந்து ஒரு எர்த்திங் 3 எர்த்திங் போட்டு கொடுத்துருங்க சிஸ்டத்தில். சோலார் பேனல்லேருந்து ஒரு எர்த்திங்கு, லைட்னிங் அரெஸ்ட்லேருந்து ஒரு எர்த்திங்கு, அப்புறம் இன்வெர்ட்டர்லேருந்து ஒரு எர்த்திங், மொத்தம் 3 எர்த்திங் போட்டு தனித்தனியாக பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ அந்த 3 எர்த்திங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்குது. பிளாக் வர்றது வந்து சோலார். ஸோ அந்த சோலார்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து சோலார் இங்கே வந்து டிபி பாக்ஸ் வச்சுருக்கோம். ஏசி டிபி டிசி டிபின்னு தனித்தனியாக வச்சுருக்கோம். சோலார் பேனல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து டிசி டிபியில் வச்சுருக்கிறோம். டிசி டிபியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீஸு, ஒரு எம்சிபி, ஒரு சர்ஜ் ப்ரொடக்ஷன் இருக்கும். அந்த சர்ஜ் ப்ரொடக்ஷன்லேருந்து நம்ம இது பண்ணி எர்த்திங் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இப்போ சோலார் பேனலில் அந்த டிவிலேருந்து எடுத்துகிட்டு போய் இன்வெர்ட்டரில் கொடுத்துருப்போம். இன்வெர்ட்டர் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும், அந்த இன்வெர்ட்டரில் கொடுத்துருப்போம். இது 3 கிலோவாட் லூமினஸ் இன்வெர்ட்ரு. ஸோ அந்த லூமினஸ் இன்வெர்ட்டர்லேருந்து நம்ம இதுலேருந்து அவுட்புட் எடுத்து நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த எனர்ஜி மீட்ரு பை டைரெக்ஷனல் மீட்டருக்கு முன்னாடி ஒரு எம்சிபி போட்டு அந்த எம்சிபியில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து இதனுடைய கனெக்ஷனு. இப்போ பார்த்துங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த இன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போகிறது. அவுட்புட் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு கீழே அந்த இதாண்டு போயிடுது. அதே மாதிரி இந்த டேரெக்டாக இன்வெர்ட்டர்லேருந்து நம்ம டேரெக்டாகவும் கீழே எடுத்துகிட்டு போகலாம். அங்கே ஒரு டிபி பாக்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து இந்த ஓவர் வோல்டேஜ் ஓவர் கரண்ட் எதனா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கோசம் ஏசி டிபி பாக்ஸ். ஏசி டிபி பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏசி டிபி பாக்ஸ்லேயும் ஒரு எம்சிபி, ஒரு எஸ்பிடி சர்ஜ் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து இதுக்குன்னா வந்து இப்போ நம்ம ஏசி கரண்ட்லேருந்து வந்து இன்வெர்ட்டர் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசம் அது. ஸோ இப்போ பார்த்துங்கிறது தான் வந்து நம்ம எனர்ஜி மீட்ரு. இது வந்து பை டைரெக்ஷனல் மீட்டர்னும். இப்போ நார்மலாக வீட்டில் இருக்கிறது யூனி டைரெக்ஷனல் மீட்ரு, ஒரு பக்கம் தான் அந்த கரண்ட்டை வந்து இது ரொட்டேஷன் ஆகும். பட் இது வந்து 2 பக்கமும் கரண்ட் ரொட்டேஷன் ஆகும். இது நம்ம போட்டு எப்படி வந்தாலும் 1 வருஷம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்துங்கிற இந்த எனர்ஜி மீட்டர் வந்து இந்த எனர்ஜி மீட்டரில் என்னென்ன காமிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட்டு காமிக்கும். ஸோ இதை எடுத்த டேட் வந்து 29, டைம் 5 மணி, மோடு 1. ஸோ நம்ம வந்து இது லைன் 1ல் கொடுத்துருது, லைன் 1ன்னு காமிக்குது. 2.76 வந்து டிமாண்டு. ஸோ இம்போர்ட் டிமாண்ட் வந்துட்டு 2.99 கிலோவாட்டு மேக்ஸிமம் டிமாண்டு. எம்டி வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து 1.9, இம்போர்ட்டில் 2.0 இது மேக்ஸிமம் டிமாண்ட். இது பவர் ஃபேக்டர் ஆகஸ்ட் மந்த் பவர் ஃபேக்டர் காமிக்குது 0.951. அதே மாதிரி ஆகஸ்ட் பவர் ஃபேக்டர் இம்போர்ட்டடும் காமிச்சிடுது. ஸோ குமுலேட்டிவ் பவர் எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா வந்து 3800, இம்போர்ட் வந்து 3434. ஸோ நெட் மீட்ரு இந்த மாதம் வந்து 19 மீட்ரு நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது குமுலேட்டிவ் கிலோவாட் ஹவர் 3114 கிலோவாட் ஹவர். அதே மாதிரி இம்போர்ட்டு 3094 இம்போர்ட்டு. ஸோ இதுதான் இந்த மீட்டரில் மெயினாக காமிச்சிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் யூனிட் காமிக்கிறது பார்த்திங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணது போய் மிச்சம் இருக்கிறது மொத்தம் தான் எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இப்போ டே டைமில் யூஸ் பண்ணதெல்லாம் போயிட்டு மிச்சம் எக்ஸ்போர்ட் காமிக்குது. ஸோ இது போட்ட நாள்லேருந்து கால்குலேஷன் பண்ணால் ஒரு 8 யூனிட் கிட்டத்தட்ட டெய்லி எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் டெய்லி 8 யூனிட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம மந்த்லி பில்லு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 மாதம் தவிர மற்ற எல்லாமே 0 தான் மந்த்லி பில். இப்போ இவருடைய பில்லு பார்த்திங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதி எடுத்துக்கிறாங்க. ஜனவரி 5ஆம் தேதி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 365 யூனிட் இவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். பட் அப்போ கரண்ட் பில் வந்து 0 தான்.
அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 10 மார்ச்சில் 381 யூனிட் எடுத்துக்கிறாங்க. அப்பயும் கரண்ட்டு பில்லு 0 தான். அதுக்கு அடுத்த மாதம் கொரோனானால கரண்ட் பில் எடுக்கல, பழைய ரீடிங்காக போட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த ஜூலை மந்த் வந்து கொரோனா டைமில் வந்து எல்லோரும் வீட்லேயே வந்துருக்கிற மாதிரி இருக்குது. அந்த டைமில் வந்து 1076 யூனிட் மாத்திரம் இம்போர்ட் பண்ணியிருக்கிறார் அவர், எக்ஸ்போர்ட் ஆகுது இல்லாமல். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து 2150 ரூபா கரண்ட் பில் வந்திருக்கு. பட் அதே டைமில் நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 9287 ரூபா கரண்ட் பில் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு சேவிங்ஸ் தான். இது இந்த ஒரு மாதம் மாத்திரமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7000 ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு சேவிங்ஸ் காமிது. அதே மாதிரி இந்த கஸ்டமர் நானே யூஸ் பண்ணுறாருன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், லைட்டு, ஒரு 8 ஃபேனு, ஒரு 3 ஏசி, கீசர் வச்சுக்கிறார். எல்லாம் சேர்ந்து யூஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் அவருக்கு வந்து கரண்ட் பில்லு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக 0 தான் கட்டிகிட்டு இருக்கார் அவர். ஸோ இந்த மாதிரி யாராவது கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக இருக்குது, கம்மி பண்ண 0 பண்ணணுன்னா எங்கள் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதெல்லாம் எங்களோட கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்டு. சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம், சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம், சோலார் ஏசி பேனல், சோலார் நார்மல் இன்வெர்ட்டர், சோலார் இன்வெர்ட்டரு, சோலார் வாட்டர் ஹீட்டரு, சோலார் வாட்டர் பம்ப் செட்டு, சோலார் டிசி ஓமு, லித்தியம் பேட்டரி பாஸ்பேட் செட்டப்பு, சோலார் ஸ்ட்ரீட் லைட், இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்டுங்க. இது யாருக்காவது தேவைன்னா ராணிப்பேட்டையில் பிஎம்எம் ஸ்மார்ட் ஃபீச்சர் சொல்யூஷன் மோகன்ராஜையும் டிஸ்டி கிரீன் பவர் காஞ்சிபுரத்தை அணுகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.